Hey hi, welcome to BelleBeauty box. Cranberry special. இந்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cranberry கிளென்சர், ஃபேஷியல் பேக், ஹேர் மாஸ்க் அண்ட் தென் Cranberry ஜூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த Cranberry ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரெட் கலரில் இருக்கனால தான். அண்ட் தென் இது இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி நம்மளுக்கு அவ்வளோ குட் திங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம Cranberries வந்து இன்டர்னலாக எடுத்துக்கிறனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதே மாதிரி ஒமேகா சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த Cranberryயில் ரொம்ப அதிகம். நான் இதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு இருதய நோய் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுவாசப்பாதை பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து Cranberry வந்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Cranberry எடுத்துக்கிறனால போன் அண்ட் டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Cranberry ஜூஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் Cranberry எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆனிக், பிம்பிள், ஓப்பன் போர்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உள்ளவங்க தாராளமாக Cranberries வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி நீங்கள் வந்து Cranberries எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் கிடைக்கும். நம்ம ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு நல்ல க்ளோ ஸ்கின்னாக மாற்றி காட்டும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கும். டீடேனிங்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானது வந்துட்டு Cranberry. டீடேனிங் வந்து நீங்கள் வெளில போய் பண்ணிக்கிறத விட நீங்கள் வீட்டிலே டீடேனிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Cranberries யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஹேருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேல்ப் இரிட்டேஷனை வந்து Cranberry வந்து சரி பண்ணிவிடும். ஸோ யாருக்காவது ஸ்கேல்ப் இரிட்டேஷன் இருந்தது, அதுக்கு சொல்யூஷன் தெரியல அப்படின்னா Cranberry தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் ஹேர் கலர் வந்துட்டு நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் Cranberry யூஸ் பண்ணால். ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் Cranberries. ஓகே, நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸையும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மண்ட், பாதாம், விட்டமின் இ அண்ட் டி இதில் இருக்குது. டி வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி வந்து ஆல்மண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டயட் ஃபுட் இருக்கிறவங்களா இருந்தால் அதில் வந்து ஆல்மண்ட் வந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது கேலரிஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், இதில் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களாக இருந்தால் ஆல்மண்ட் மில்க் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை ரொம்ப லைட்டனிங்காக மாற்றி நல்ல ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விர்க்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன் மார்க்ஸை வந்து கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா pomegranate, மாதுளம் பழம். நம்மளுக்கு யாருக்காவது முடியல அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போகிற ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மாதுளம் பழமாக தான் இருக்கும். ஸோ இந்த pomegranate வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஃபெக்டிவ் மாய்ஸ்சரைசிங் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும். ரீபேர் ஸ்கின்னை வந்து ரீஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி கிளியர் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. pomegranate வந்து நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கிட்டாலும் சரி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போதும் சரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயிலை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம், பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டீ ட்ரீ ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே பெஸ்ட்டு.
பட் இந்த ஆயில் வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆலோவேரா பற்றி தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஆலோவேரா தான். ஸோ அதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிம்பிள்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்கின் மார்க்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு க்யூர் ஆகிடும். ஓகே, இப்போ கேன்பெரி கிளென்சர் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஆல்மண்ட் மில்க்னால் நீங்கள் பாதாம் ஊற வச்சு அதை பிளெண்ட் பண்ணி அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆல்மண்ட் மில்க் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ரா ஆல்மண்ட் மில்க் வந்து வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் மில்க் இப்போ வந்துட்டு கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 ட்ராப் கேன்பெரி எசென்ஷியல் ஆயில், 1 ட்ராப் பொமக்ரானேட் எசென்ஷியல் ஆயில், 1 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுதான்ங்கிறத ஒரு பேட்ச் டெஸ்ட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் கிளென்சர் கூட நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண கிளென்சரை வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா நெக் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷனும் வந்துட்டு நல்லா இருக்கும். அது போக வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் கூட இந்த கிளென்சரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டீப் க்ளீன் ஆயிரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல கிளியர் ஸ்கின் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேன்பெரி ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கேன்பெரி ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்பெரி வாங்கி அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து கேன்பெரி பவுடர்ஸ் வந்து கிடைக்கிது, நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கேன்பெரி பவுடர் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆல்மண்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ட்ராப் பொமக்ரானேட் எசென்ஷியல் ஆயில், 1 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்கள் பேக்கை உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஹேர் மாஸ்க் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ் கேன்பெரி ஜூஸ் வந்து கண்டிப்பாக தேவை. கேன்பெரிஸ் கிடைக்காத இடங்களில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் கூட 2 ட்ராப்ஸ் டீ ட்ரீ ஆயில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை 1 ட்ராப் டீ ட்ரீ ஆயிலாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 1 ட்ராப் கேன்பெரி எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மாஸ்க் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் கேன்பெரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பேக்கை ஸ்கேல்பில் நல்லா படும்படி அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடலாம். ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு வாஷ் வந்து தேவையில்லை. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் இதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வந்து கேன்பெரி ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/2 கிளாஸ் ஆல்மண்ட் மில்க் கூட 1/2 கிளாஸ் கேன்பெரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணி அது கூட ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் கேன்பெரி ஜூஸ் கூட 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் அது கூட சுகர் ஆர் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் ரெசிபி எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. ஆல்ரெடி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேன்பெரி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் மில்க், அதாவது நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மில்கோட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கேன்பெரி பவுடர் ஆட் பண்ணி அது கூட ஹனி ஆர் சுகர் ஆட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொடுக்கப்பட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுக்கான லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த வீடியோவில் புது புது விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.